ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜூடிஸ் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். இது ஒரு கிருத்திகை அன்னைக்கு எடுத்த விலாக் தான். ஸோ கிருத்திகை அன்னைக்கு நான் சுண்டல் கொடுக்கலான்னு சொல்லிட்டு கோயிலில் இந்த இதெல்லாம் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ கிருத்திகை அண்ட் ஒரு 2-3 நாள் வந்து சேர்ந்து எடுத்த வீடியோஸ் தான் அதில் இருக்குது. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நைட்டே வந்துட்டு நான் சுண்டல் வந்து ஊற வச்சுட்டேன். அண்ட் புதுசாக வந்து சாமிக்கு போடணுன்றனால அந்த உப்பு, காஞ்ச மிளகா, கடுகு எல்லாமே புது பேக்கெட் வந்து நான் எடுத்து வச்சுருந்தேன். வீட்டில் இருந்தது தான், பட் புதுசு பிரிக்காமல் நம்ம எச்ச பண்ணதை வந்து யூஸ் பண்ணக்கூடாது இல்லையா சாமிக்கு. ஸோ அதனால் கிருத்திகை வந்து இப்போ ஏதாவது ஒன்றுக்கு வந்து கொடுத்துட்ருக்கேன் பிரசாதம் மாதிரி நான் செஞ்சுட்டு. இதுக்கு முன்னாடி வந்து 1 மந்த்துக்கு முன்னாடியிலேருந்து தான் வந்து நான் இதை வந்து ஆரம்பித்தேன். ஸோ அப்போ வந்துட்டு கேசரி வந்து கொடுத்துருந்தேன் ஃபஸ்ட்டு கிருத்திகைக்கு. செகண்ட் வந்து இது இந்த மந்தோட வந்து சுண்டல் வந்து போடலான்னு சொல்லிட்டு முன்னாடி நாளே வந்து ஒரு 4 கிலோ சுண்டல் வந்து வாங்கிட்டு வந்து ஊற வச்சு மறுநாள் அதை தாளித்து எடுத்துன்னு போய் கொடுத்துட்டேன். அண்ட் என்னால் முடிஞ்ச அளவு நான் வந்து கொடுக்குறாங்க. நிறைய குவான்டிட்டியில் கொஞ்சம் தான். கேசரியும் வந்து ஒரு 3 கிலோ என்னமோ தான் போட்டிருந்தேன். இதுவும் வந்து ஒரு 4 கிலோ வந்து போட்டிருந்தேன். அண்ட் அன்றைக்கி அதோடு அதுக்கப்புறமா நான் வீடியோ எடுக்கலாம். அண்ட் ஸ்நாக்ஸ் வந்துட்டு ஹோல்சேல் ஷாப் இது. பசங்களுக்கு ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் வந்து நாங்கள் இங்கே தான் வந்து ரெகுலராக வந்து வாங்கிட்டுருக்கோம். ஸ்நாக்ஸ் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நிறைய வத்தல் ஐட்டம்லாம் வந்து நிறைய இருக்கும். வத்தல் வெரைட்டிஸு நிறைய வத்தல் இருக்குது. அண்ட் பாஸ்தா வெரைட்டிஸ்லேயுமே நிறைய பாஸ்தா வந்து இருக்கும். இந்த சங்கு பாஸ்தா, அப்புறம் ரோல் மாதிரி இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி நிறைய வந்து இருந்தது. அண்ட் இந்த சிப்ஸ் வந்து நான் காமிச்சிருக்கேன் ஆல்ரெடி உங்கள்கிட்ட. வாங்கிட்டு வந்து வீட்டில் நம்ம வந்து வறுத்து ஆல்வலி கிழங்கு சிப்ஸு வீட்டில் வந்து வறுத்துட்டு அதில் மேலே மிளகாத்தூள், உப்பு போட்டு நம்ம வந்து சாப்பிடணும். அண்ட் குர்குரே கூட இருந்ததுங்க அங்கே. அது வந்து நம்ம வந்து வீட்டில் வந்து வறுத்துட்டு நம்மளை வந்து அதில் வந்து ஸ்பைசஸ் போட்டுட்டு உப்பு போட்டு சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும். நிறைய கார்னு அந்த மாதிரி வத்தல் வந்து அந்த இந்த காய்கறி வத்தல்லாம் இருக்கும் இல்லைங்களா, கருணக்கிழங்கு வத்தல், அந்த மாதிரிலாம் கூட நிறைய என்னமோ வெரைட்டியாக இருந்தது அவர்கிட்ட. அப்பளம் வகைகள், அப்புறம் மயனஸ்லேயே வந்து நிறைய ஐட்டம்ஸ் இருக்கும். பார்த்திங்கன்னா தெரியும். இட்லி பொடி, அப்புறம் ரவா இட்லி செய்வோங்கள மிக்ஸ்டு அந்த பவுடரு, அது வந்து ரெடிமேட் பவுடர் அது வந்து வச்சுருந்தார். அந்த மாதிரி நிறைய ஐட்டம் வந்துருக்கும். நூடுல்ஸு, ஹக்கா நூடுல்ஸ் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி அது மைனஸ் பாருங்கள் நிறைய. அப்புறமா அந்த பாப்கார்ன், ரெடிமேட் பாப்கார்ன் வந்து வச்சுருப்பார். அது நிறைய ஐட்டம் இருக்குங்க. சொல்ல போனால் அது ஊருக்காக கூட வந்து இருந்தது. நீங்கள் அப்படியே பாருங்கள். இது ஃபுல்லாகவே வந்து ஹோல்சேல் தான். ஷாப்புக்கு வந்து நிறைய பேர் ஷாப் வந்து வச்சுருப்பாங்க இல்லைங்களா, அவங்களே வந்து இங்கே தான் வந்து வாங்கிட்டு வந்து போவாங்க. பிஸ்கெட் ஐட்டம்ஸ்லாம் வந்து ஒரு பக்கம் ஃபுல்லாகவே வந்து வச்சுருக்காங்க. பிஸ்கெட், அதை குட்டி குட்டி முறுக்கு, இதை பாருங்கள். அந்த கயிறு மிட்டாய் சொல்லுவாங்களா நம்ம 90s வந்து, அதெல்லாமே கூட வந்து இருக்கும் அங்கே. நேந்திராங்காய் சிப்ஸு, மிக்சரு, அந்த ஓம் பொடி எல்லாமே வந்து இருக்கும். அப்புறம் லேஸு, பிங்கோ, ஸ்ப்ரிங்கிள்ஸ், அந்த மாதிரி நிறைய ஐட்டம். அப்புறம் கேக் வெரைட்டிஸுமே நிறைய வந்து கேக் வெரைட்டிஸ் வந்து வச்சுருப்பாங்க. டேட்ஸு, அப்புறம் இந்த மாதிரி மிக்ஸ்டு இது வந்து ட்ரை நட்ஸ்லாம் வந்துட்டு மிக்ஸ்டு ஒரு பாக்ஸ் வந்து போட்டு அப்படியே வந்து அதை சேல்ஸ் பண்ணுறாங்க. நிறைய நேச்சுரோ அந்த மாதிரி நிறைய வந்து இருந்தது. லாலிபப்பு அந்த மாதிரிலாம் இருக்கும். எல்லாமே வந்து ஹோல்சேல் ரேட் தான் வந்து அவங்க கொடுக்குறாங்க. நான் வாங்கியிருக்கேன். அது வந்து உங்கள்கிட்ட காமிக்கிறேன். பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் மட்டும் தான் நான் வந்து வாங்கினேன். எக்ஸ்ட்ரா வந்து வேறு எதுவும் நான் வாங்கலை. உள்ளே வந்து இது பாருங்கள், பெரிய பெரிய பேக்கெட் வந்து போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் வந்து பெரிய பெரிய ஷாப்ஸ்க்கு வந்து போகும். அவங்க வந்து வாங்கிட்டு போயிட்டு சேல்ஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா. ஸோ அவங்களுக்கு வந்து போகுது இதெல்லாமே. நாங்கள் வந்து கொஞ்சமாக போதுன்றனால சின்ன சின்ன பேக்கெட் தான் நான் வந்து வாங்கியிருந்தேன். வெளியே காமிச்சு பார்த்தீங்கன்னா அந்த சின்ன பேக்கெட் தான் நான் வந்து வாங்கியிருந்தேன். மிக்சர், அந்த ஓட்டு வடை அதெல்லாமே. இங்கே வந்து பெரிய பெரிய குவான்டிட்டியில் கேஜ் கணக்கில் வந்து அவங்க வந்து பேக் பண்ணி வந்து வச்சுட்ருக்காங்க. உள்ளேயே அவங்க வந்து பேக் பண்ணுறாங்க. பேக் பண்ணுற இடம் வந்து உள்ளேயே வந்து இருக்குது. இதுலேயே நிறைய சேமியாலாம் கூட வந்து அவங்க வச்சுருந்தாங்க. பெரிய பெரிய பேக்கெட் வந்துட்டு சேமியா வந்து வச்சுருந்தாங்க. அது பாருங்கள், மிக்சர்லாம் எவ்வளோ பெரிய பேக்கெட் பாருங்கள். அப்புறம் மசாலா பொரி, அது எல்லாமே வந்து இருக்கும். அவங்களே ஃப்ரெஷ்ஷாக அங்கேயே பேக் பண்ணி அங்கே வந்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. வேணுன்றவங்க வந்து போய் பர்ச்சேஸ் பண்ணலாம். நல்லாயிருக்கும். குவாலிட்டியும் வந்து நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாவே இருக்கும். அவங்கக்கிட்ட எல்லா ஐட்டமும் வந்து ஒரே இடத்துல வந்து உங்களுக்கு கிடச்சிரும். ஐஸ்கிரீமு, ஜூஸு, அந்த மாதிரி ப்ரெட்டு, அப்புறம் கேக் வகைகள், அந்த மாதிரி நிறைய வந்து இருக்குது அவங்கக்கிட்ட. இந்த இடம் வந்துட்டு ஓட்டேரி இந்தியன் பேங்க் வந்து தெரியுமான்னு தெரியல நிறைய பேருக்கு. அங்கே வந்து மெயின் ரோடு, அந்த எதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ரோடு போவோம். அது உள்ளே போனீங்கன்னா ஒரு 4-5 பில்டிங் தள்ளியே வந்துட்டு ரைட் ஹேண்ட் சைடில் வந்து அந்த ஷாப் வந்துருக்கு உங்களுக்கு. கார்டு வந்து நான் இப்போ இதில் காமிக்கிறேன் பாருங்கள். வேணுன்றவங்க வந்து ஸ்க்ரீன்ஷாட் அடிச்சுக்கோங்க. இதுதான் நான் வாங்கின ஸ்நாக்ஸு. அவங்க வந்து பேக் பண்ணுறதுக்காக இதுதான் 5 ஸ்டார் ஃபுட்ஸ்ன்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். இந்த ஸ்ட்ரீட்டு தான். உள்ளே நுழைஞ்சோடனே பார்த்தீங்கன்னா தெரியும். ஆப்போசிட்டில் ஒரு மாதா கோயில் மாதிரி சின்னதாக வந்து வச்சுருப்பாங்க. இதுதான் நாங்கள் வாங்கின ஸ்நாக்ஸு. பிங்கோலேயே வந்து 2 வெரைட்டிஸு.
அண்ட் தேன் மிட்டாயில் வந்து 2 வெரைட்டி. நான் வந்து அந்த கஸ்தூரி மேத்தி வந்து வாங்கியிருந்தேன், காலி ஆகிடுச்சுன்ட்டு. கஸ்தூரி மேத்தி அண்ட் சன்னா மசாலா வந்துட்டு காலி ஆகிடுச்சு என்கிட்ட. ஸோ அது வாங்கியிருந்தேன். பர்ஃபிலே வந்துட்டு நார்மல் வேர்க்கடலை அண்டு எள்ளு பர்ஃபி அதெல்லாம் வந்து வாங்கியிருந்தோம். தேங்காய் பிஸ்கெட்டு, அப்புறம் வேர்க்கடலை, கார வேர்க்கடலை இருக்கும் இல்லைங்களா, அது அந்த மாதிரி சாக்கோஸ் வந்து காலி ஆகிடுச்சு. ஸோ அது வந்து எடுத்திருந்தேன் நான். முறுக்கு, அப்புறம் இது எல்லாமே பிஸ்கெட்ஸ், டார்க் ஃபேண்டசி, போர்பானு, ட்ரீட்டு, ஜிம்ஜாமு, ஓரியோ, அந்த மாதிரி ஐடன்சிக்கு இது எல்லாமே வந்து, இது வந்து மில்க் மிஸ்ட், அந்த இதுதான் அந்த சிப்ஸு சொன்ன பாருங்கள், அதுவும் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். அண்ட் மற்றபடி இது எல்லாமே வந்துட்டு கேக் வெரைட்டிஸ். இந்த கேக் வந்து ஒயிட் பாக்ஸில் இருக்கிறது வந்துட்டு அவங்க வந்து இப்போ வந்திருக்கு, நல்லா இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு. ஒவ்வொரு வாட்டி போகும்போதும் டிஃப்ரெண்ட்டாக வந்து அவங்க வந்து கேக் வச்சுருப்பாங்க. இது ஹோம் கேக்கு, உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் கடையோட அட்ரஸ்ஸு. ஸோ வேணுன்றவங்க வந்து ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து எடுத்துக்கோங்க. வாங்கிட்டு வந்து இப்போ வந்து அதை அடுக்கிறது தான் இப்போ பெரிய விஷயமே. இது மட்டும் இல்லைங்க, காய்கறி வாங்கினாலும் சரி, ஸ்டோர் வாங்கினாலும் சரி, அதை வந்து வாங்கிட்டு வரும்போது ஈஸியாக இருக்கும். பட் அது எல்லாமே பிரித்து அந்த இடத்துல நம்ம வைக்கும் போது அது ஒரு பெரிய ப்ராசஸாக இருக்கும் நம்மளுக்கு. ஸோ இப்போ அதுதான் வந்து பண்ணிகிட்ருக்கேன் நான். எல்லாத்தையும் தனித்தனியாக, கேக் வெரைட்டிஸ்லாம் ஒரு பாக்ஸில், பிஸ்கெட் வெரைட்டிஸ்லாம் ஒரு பாக்ஸில், அந்த மாதிரி வந்து தனித்தனியாக காரமாக இருக்கிற ஐட்டம்ஸ்லாம் வந்துட்டு ஒரு பாக்ஸில் வந்து தனித்தனியாக வந்து நான் பிரித்து வந்து வச்சுடுவேன். அப்போ வந்து ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு எடுத்து பசங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் வைக்கிறதுக்கு. இதில் இந்த பாக்ஸில் இது இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாத்தையுமே ஒன்றா வச்சுட்டாக்கா கஷ்டமாக இருக்கும். அதாவது ஒரு நாளைக்கு 2 வெரைட்டி மாதிரி வைப்பேன். ஒரு நாள் வந்து கேக் வச்சேன்னா கேக்லேயே வந்து 2 வெரைட்டி வைப்பேன். பிஸ்கெட் வச்சேன்னா ஒரே பிஸ்கெட்டாக வைக்க மாட்டேன், 2 பிஸ்கெட் மாதிரி சேர்த்து வைப்பேன். அந்த மாதிரி என்ன இந்த மாதிரி ஐட்டம்லாம் கொடுக்குறீங்கன்னு கேட்காதீங்க. பசங்க வந்து இதுதான் விரும்பி சாப்பிடுவாங்க. ஹெல்த்தி ஃபுட்டுன்னு நம்ம போனோன்னா அது வந்து சாப்பிடாம ரிட்டன் தான் வரும். அவங்க அப்படியே பழகிட்டாங்க சின்னதுலேருந்து, அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அது அவங்க வந்து திருப்பி எடுத்துகிட்டு வரதுக்கு அதை நம்ம கொடுக்காமலே இருக்கலாம் இல்லைங்களா. இந்த மாதிரி கொடுத்தா அட்லீஸ்டாவது அதையாவது ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு வருவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறிக்கணும்னு நினைக்கிறேன். அதனால் சரி, அவங்க இஷ்டத்துக்கே நான் வந்து விட்டுடுவேன். ஸோ இதுதான் வந்து அவங்களோட ஸ்நாக்ஸு எல்லாமே வந்து எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து பிரியாணி ரெசிபி வந்து நான் காமிச்சிருக்கேன். அது வந்து ஹஸ்பண்ட் தான் வந்து செய்கிறாங்க அந்த பிரியாணியை. ஸோ அவங்களோட ஸ்டைலில் அவர் எப்படி செய்கிறாருன்றத நான் காமிக்கிறேன். சூப்பராக வந்து பிரியாணி வந்து செய்வாங்க ஹஸ்பண்டு. எனக்கு அந்தளவுக்கு பிரியாணி மட்டும் கண்டிப்பாக வந்து சொதப்பிடுவேன், ஏதாவது ஒன்று சொதப்புவேன். அவங்க வந்து எப்போவுமே வந்து சூப்பராக வந்து பண்ணுவாங்க. பையனே சொல்லுவான், பிரியாணி மட்டும் நீ செஞ்சிடாதம்மா அப்படின்னுமா. மற்றது எது செஞ்சாலும் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். பிரியாணி வந்து அவங்க அப்பா செஞ்சால் தான் ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ வந்து சூப்பராக இருக்கும். நான் வந்து காமிக்கிற பாருங்கள், அவரோட ஸ்டைலில் அவர் எப்படி பிரியாணி செய்கிறாருன்றதை வந்துட்டு நான் காமிக்கிறேன். அது வந்துட்டு ஒரு வெனஸ்டே எடுத்த விலாக் தான். ஸோ அது வந்து பசங்களுக்கு வந்து எடுத்துகிட்டு போய் தான் வந்து அன்றைக்கி வந்து நாங்கள் லஞ்சு கொடுத்துருந்தோம். மார்னிங் வந்து செய்ய முடியாது, லேட்டாக தான் வந்து செஞ்சு எடுத்துகிட்டு போய் கொடுத்துருந்தோம். ஸோ அதை வந்து நான் இப்போ உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன், அந்த பிரியாணி ரெசிபியும் இதில். இப்போ பிரியாணிக்கு வந்து பாத்திரம் வந்து வச்சாச்சு. எண்ணெய் ஊற்றிட்டு ஹோல் கரம் மசாலா வந்து சேர்த்துக்கலாம். பட்டை, லவங்கம், கிராம்பு, பிரிஞ்சி இலை எல்லாமே வந்து சேர்த்துருக்கலாம். இது வந்துட்டு நான் எல்லாமே தக்காளி, வெங்காயம்லாம் வந்து ஆல்ரெடி கட் பண்ணி வச்சாச்சு. ஸோ அது கரம் மசாலா போட்டதுக்கப்புறமா வெங்காயம் வந்து ஒரு 5 பெரிய வெங்காயம் வந்து நான் நீட்டமாக மெலிசாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை வந்துட்டு சேர்த்துக்கிறாங்க. அது வந்து வதங்கினதுக்கப்புறமா மட்டன் வந்து 1 கிலோ எடுத்திருக்கேன். 1 கிலோ வந்துட்டு யூனிட்டி அரிசி வந்து எடுத்துருக்கோம் நாங்கள், பாஸ்மதி கிடையாது. ஸோ சாப்பாடு வந்து வடித்து தான் போட போகிறோம். அதனால் தனியாக அதுக்கு தண்ணி வச்சாச்சு. அதில் வந்து பட்டை, லவங்கம்லாம் வந்து சும்மா ஒன்று வந்து சேர்த்துக்கோங்க. அந்த ஸ்மெல் வந்து அதில் நல்லா இறங்கும். இந்த சைடு வந்து வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வந்து நல்லா ப்ரௌனாக வதங்கணுங்க. வதங்கினா தான் அந்த டேஸ்ட் வந்து உங்களுக்கு கொடுக்கும் பிரியாணி. ஸோ இப்போ வந்து காரத்துக்கு மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். சக்தி மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் பக்கம் நாங்கள் சேர்த்துக்கிறோம். அதுதான் சேர்க்கணும்னு இல்லை, நீங்கள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். அண்டு மிளகாத்தூள் சேர்த்ததுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிறாங்க. தக்காளி இன்னும் போடலை. ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துட்டு பச்சை மிளகா வந்து சேர்த்துருக்காங்க. அண்ட் பச்சை மிளகா வந்து ஒரு 4 பச்சை மிளகா பக்கம் கீரி வந்து சேர்த்துருக்கோம். அண்டு சூப் இருந்ததுங்களா, அதை தான் வந்து சேர்த்துருக்காங்க. தண்ணி வந்து 2.5 கிளாஸ் வந்து அரிசி எடுத்திருந்தோம். ஸோ 2.5 கிளாஸ் வந்துட்டு ஈக்குவலாக வந்துட்டு தண்ணி வந்து ஊற்றிருக்காங்க. ஏன்னா வடித்து சேர்க்குறனால, இல்லைனா நீங்கள் வந்து 1க்கு 1.5 அப்படி தான் வந்து சேர்க்கணும். இப்போ வந்து புதினா, கொத்தமல்லி வந்து ஒரு கைப்பிடி வந்து நாங்கள் சேர்த்துருக்கோம். அதில் அது நல்லா ஸ்மாஷ் ஆனதுக்கப்புறமா தயிர் வந்து சேர்த்துக்கோம். நாங்கள் வந்து லெமன் போடுவாங்க நிறைய பேர், அந்த புளிப்பு தன்மைக்காக லெமன் வந்து நாங்கள் சேர்க்கல. ஏன்னா நல்லா தயிரே வந்து நல்லா இருந்தது எங்ககிட்டன்றனால தயிர் வந்து சேர்த்துக்கிட்டோம். அந்த சைடு வந்து சாப்பாடை வந்து போட்டாச்சு, அரிசி போட்டாச்சு. அதில் அது வந்து வெந்துட்டுருக்கு. 3/4 பதம் வெந்துச்சுன்னா போதும் உங்களுக்கு. இந்த பக்கம் வந்து தக்காளி வந்து சேர்த்தாச்சு. இப்போ தக்காளி சேர்த்துட்டு தக்காளி வந்து நல்லா ஸ்மாஷ் ஆகணும். உங்களுக்கு தேவையான அளவு உப்பும் வந்து இதில் சேர்த்துக்கோங்க. நீங்கள்
எங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வந்து எங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வந்து சேர்த்துட்ருக்கோம். இப்போ மூடி போட்டு அந்த ஸ்பைசஸ் வந்து நல்லா வந்துட்டு அந்த கொஞ்சம் அப்படியே வந்து இதுவாகணும். சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா வெந்துருச்சு. இந்த மாதிரி வந்து இப்படி உடச்சா வந்து உங்களுக்கு இதுவாகணும். ஸோ அந்த அளவுக்கு இதுவாகணும். அண்ட் இங்கே வந்துட்டு இப்போ வந்து மட்டன் வந்து சேர்த்துக்கலாம். நல்லா வந்து தக்காளியும் நல்லா வந்து ஸ்மாஷ் ஆகிடுச்சு. இப்போ வந்து மட்டன் மட்டும் வந்து அதில் சேர்த்துக்கலாம். நம்ம மட்டன் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிட்டு அந்த மட்டனில் அந்த காரம் எல்லாமே வந்து இறங்கணுன்றதுக்காக அதிலே வந்து போட்டுட்டு கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சு நீங்கள் வந்து மூடி விட்டுட்டு அண்ட் அதுக்கப்புறமா வந்து தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா இந்த அரிசி வந்து வெந்துடுச்சு இல்லைங்களா, வடிச்சிட்டு நம்ம வந்து சேர்த்துக்கலாம். தண்ணி இல்லாமல் சுத்தமாக வடிச்சிட்டு நம்ம வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதில் மேலே தண்ணி பத்தலை அப்படின்னாக்கா மேலே வந்து தண்ணி நீங்கள் ஊற்றலாம். அது வடித்த தண்ணி அதுவே எடுத்துக்கோங்க. சாப்பாடு வடித்தோம் இல்லைங்களா, அந்த தண்ணியை வந்து எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா நீங்கள் வேறு தண்ணி வந்து சேர்க்காதீங்க. அண்ட் இந்த மாதிரி வந்து போட்டு வச்சுடுங்க. ஒரு அரிசியை போட்டு 15 மினிட்ஸ் ஹையில் அண்ட் 5 மினிட்ஸ் வந்து சிம்மில் வந்துட்டு நீங்கள் வச்சு தம் போட்டிங்கன்னா அது வந்து சாப்பாடு பாருங்கள் நல்லா உதிரியாக சூப்பராக வந்து ரெடி ஆகிடும். செம்மையாக வந்து மட்டன் பிரியாணி செம்மையாக சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். ஆற வச்சு இப்போ பசங்களுக்கு வந்து நாங்கள் கட்டிட்டு எடுத்துகிட்டு போய்ட்டு ஸ்கூலில் வந்து கொடுத்தாச்சு. அண்ட் 65 வந்து அன்றைக்கி செஞ்சுருந்தேன். அண்ட் முட்டை வந்து அவிச்சு இந்த பசங்களுக்கும் வந்து கட்டியாச்சு. அண்ட் ஸ்கூல்லையும் எடுத்துகிட்டு போய் கொடுத்தாச்சு பையனுக்கு. அதுக்கப்புறம் பொண்ணு ஸ்கூல்லையும் எடுத்து போய் நாங்கள் கொடுத்துட்டோம். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய வீடியோ உங்களுக்கு தேடி வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.